ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7 பைத்தான் செயற்கூறுகள் தமிழ் மீடியமோடது பார்ட் 8 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மாறிகளின் வரையெல்லை, அதாவது மாறிகள் அப்படின்னா வேரியபிள், வரையெல்லை அப்படின்னா ஸ்கோப். ஸோ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ மாறிகளின் வரையெல்லை அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு ப்ரோக்ராமில் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு வேரியபிளோட லைஃப் டைம் வந்து பார்க்க போகிறோம். அந்த இப்போ நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனில் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாறிகளின் வரையெல்லை வந்து நம்ம ரெண்டு வகையில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லோக்கல் ஸ்கோப், இன்னொன்று வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ லோக்கல் அப்படின்னா உள்ளமை வரையெல்லை. லோக்கல்னாலே தெரியுது இல்லையா? லோக்கல் அப்படிங்கிற வேர்டு பார்த்தாலே நமக்கு தெரியும், அது வந்து ஒரு ப்ரைவேட் ஆக்சஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஒரு செயற்கூறுவின் உடற்பகுதியின் உள்ளே அல்லது உள்ளமை வரையெல்லையில் மாறியை அறிவிப்பது உள்ளமை மாறி எனப்படும். அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட பாடி செக்ஷனில், ஒரு ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே நாம் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம், இல்லை ஒரு வேரியபிள் வந்து லோக்கலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து உள்ளமை வரையெல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளமை மாறியின் விதிமுறைகள். ஸோ லோக்கலாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதில் வந்து சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து அந்த வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உள்ளமை மாறியின் வரையெல்லை அது வரையறுக்கப்பட்டுள்ள தொகுதிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லோக்கலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியிலிருந்து அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. செயற்கூறினுள் மாறி உருவாக்கப்படும் போது அது உள்ளமைவாக அமையும். அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். செயற்கூறு இயக்கப்படும் போது மட்டுமே உள்ளமை மாறிகள் உருவாக்கப்படும். இப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 4-5 ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிற வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டெஃப்ங்கிறது கீவேர்ட், LOC லோக்கல் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதில் y=0 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த லோக்கல் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னா அந்த ஒய்ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லோக்கல் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது இல்லையா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து நாம் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், y=0 அப்படின்னு சொல்லி. அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே 0ன்னு கொடுத்ததுனால இப்போ பிரிண்ட் ஒய் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஒய்ங்கிற வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டில் 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், டெஃப் லோக்கல் ஆஃப், இதில் வந்து y=லோக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். லோக்கல் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒய்ங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும். அதாவது ஒய்ங்கிற வேரியபிளை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கும். ஏன்னா இது வந்து லோக்கல். ஸோ ஒய்ங்கிறது வந்து ஒரு வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு வந்து லோக்கல் ஸ்கோப் தான் இருக்குது. அப்போ அதோட லைஃப் டைம் என்ன அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே இந்த லோக்கல் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இங்கேயே வந்து அதோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கால் பண்ணும்போது அது கண்டிப்பாக இந்த எரர் வந்து நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளமை வரையெல்லை. அடுத்தது குளோபல் வரையெல்லை. ஸோ இது வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ லோக்கல் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட்டாக இருக்கிற ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி வந்து அவங்கவுங்களுக்கு தான் சொந்த, வெளியிலேருந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதே குளோபல் ஸ்கோப் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒரு பப்ளிக் பிளேஸ் மாதிரி, அந்த பிளேஸை வந்து யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பப்ளிக் பஸ் ஸ்டாப் இருக்குன்னா அது யார் வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து மற்றவங்க யாருமே போய் ஆக்குபை பண்ண முடியாது இல்லையா? அதே கான்செப்ட் தாங்க. ஸோ குளோபல் வரையெல்லை அப்படின்னா
குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் வரையெல்லை உடைய மாறியை நிரலில் எங்கு வேண்டுமானாலும் அணுக முடியும். ஸோ ஒரு வேரியபிளை மாறிங்கிறது வேரியபிளுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு வேரியபிளை நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அந்த ப்ரோக்ராமில் யார் வேணாலும் அந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எந்த ஒரு செயற்கூறு வரையெல்லைக்கு வெளியேயும் மாறியை வரையறுத்து உருவாக்க முடியும். ஸோ குளோபலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோன்னா எந்த ஃபங்க்ஷன் வேணும்னாலும் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ குளோபல் வரையெல்லை சிறப்பு சொல்லின் விதிமுறைகள் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, செயற்கூறுக்கு வெளியே மாறியை அறிவிக்கும் போது அது தானமைவாக குளோபல் ஆகும். ஸோ ஒரு வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாலே அது வந்து குளோபல் வேரியபிள், டிஃபால்ட்டாகவே அது வந்து குளோபல் வேரியபிள் தான். ஸோ குளோபல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சொல்லை வந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. செயற்கூறினுள் முழுதளாவிய மாறியை படிக்க மற்றும் எழுத குளோபல் சிறப்பு சொல் பயன்படுத்த வேண்டும். ஸோ ஒரு வேரியபிள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கிரியேட் பண்ணிட்டாலே, டிக்ளேர் பண்ணிட்டாலே அது வந்து குளோபல் ஸ்கோப் தான். அதனால குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அப்போ மட்டும் குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ செயற்கூறுக்கு வெளியே குளோபல் என்ற சிறப்புச்சொல் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த குளோபல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளை நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். c=1 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். இது வந்து குளோபல் வேரியபிள். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஆட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், டெஃப் ஆட் ஆஃப். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஆஃப் சி அப்படின்னா சிங்கிற வேரியபிள் வந்து இப்போது வெளியில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா குளோபல் வேரியபிள் வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் சி அப்படிங்கிறது எப்போ பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே உள்ளே இருக்கிற இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்ன எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம், பிரிண்ட் சி அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ சியோட வேல்யூ என்ன, இங்கே 1. அதனால அவுட்புட் வந்து நமக்கு 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம வெளியிலையும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போ வந்து குளோபல் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், c=1 அப்படிங்கிறது குளோபல் வேரியபிள். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். c=c+2 அப்படின்னு இங்கே ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா c-ஓட வேல்யூ c=c+2 அப்படின்னா c-ஓட வேல்யூ வந்து என்ன, ஆல்ரெடி 1ன்னு இருக்குது. 1 + 2 = 3 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இந்த c அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து குளோபலாக இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக நம்ம குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள், c=1ங்கிறது குளோபல், டெஃப் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். c=c+2 அப்படின்னா c-ஓட வேல்யூ 1 + 2 = 3ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் c. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் நமக்கு வெளியீடு என்ன வரும், அன்பவுண்ட் லோக்கல் எரர். ஸோ லோக்கல் வேரியபிள் சி ரெஃபரன்ஸ்ட் பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் வேரியபிள் சி அப்படிங்கிறத வந்து நம்ம அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் நார்மலாக எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வெளியில் அசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை யூஸ் பண்ணும்போது அதில் சேஞ்சஸ் பண்ணோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி டைமில் வந்து பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், குளோபல் அப்படிங்கிற சிறப்பு சொல் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு கீவேர்டு வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கீழே ஒரு எக்ஸாம்பிளில் x=0 டெஃப் ஆட் ஆஃபில் இப்போ குளோபல் எக்ஸ் அப்படிங்கிற இந்த குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி அந்த எக்ஸை வந்து நம்ம மறுபடியும் உள்ள டிக்ளேர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ x=x+5 அப்படின்னா x=x+5 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 0. ஸோ 0 + 5 வந்து 5 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்து கண்டிப்பாக அவுட்புட்டில் கொடுக்கும். இப்போது
அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணும்போது உள்ளே இருக்கிற இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது வெளியில் வந்து இன் மெயின் எக்ஸ் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்புட் என்ன வரும்? ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்சைட் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 5. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இங்கே 0 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 0 + 5 வந்து 5 அப்படின்னு சொல்லி இங்கே அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த மெயின் எக்ஸ் வேல்யூ இஸ், ஸோ மெயின் வெளியில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 5 தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குளோபல் மற்றும் உள்ளமை மாறிகள் ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறது நமக்கு வெளியில் கொடுத்ததுனால ஒரு குளோபல் வேரியபிள். ஸோ டெஃப் லோக்கல் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து குளோபல் எக்ஸ்ன்னு சொல்லி மறுபடியும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து நம்ம எதுவும் இங்கே சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஒய் ஈக்குவல் டு லோக்கல் இது வந்து நம்மளோட லோக்கல் வேரியபிள். இது வந்து லோக்கல் வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் இந்த குளோபல் வந்து வெளியில் ஆக்சஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இங்கே 8ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 8 × 2 = 16 அப்படிங்கிற ஆன்சர் வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ், பிரிண்ட் ஆஃப் ஒய். ஒயில் வந்து நம்ம லோக்கல் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒயில் வந்து லோக்கல் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை வந்து நாம் இங்கே கால் பண்ணியிருக்கோம். லோக்கல் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? பிரிண்ட் ஆஃப் எக்ஸ், பிரிண்ட் ஆஃப் ஒய். ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 2. ஸோ எக்ஸுக்கு இங்கே 8 கொடுத்துருக்கோம். ஸோ 8 × 2 = 16ங்கிற வேல்யூ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்ங்கிற வேரியபிளுக்கு வெறும் லோக்கல் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால லோக்கல் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.